வணக்கம். இது பனங்கிழங்கு தோலோட இப்படி இருக்கும். தோலை எப்படி உரிக்கிறேன்னு பார்ப்போம். இந்த பாருங்க, சில இப்படி வலிச்சே இருக்கும். இப்படி உரிச்சு எடுக்கணும். இது கொஞ்சம் இப்படி ஹார்டாக இருக்குமே. இப்படி வெட்ட வேணும். தண்ணி கொதிச்சிட்டுது, போடுவோம். இதுக்குள்ள பனங்கிழங்க போடுவோம். அரைமணித்தியாலம் அப்படி அவிக்க வேணும். அவிஞ்சிட்டு ரெண்டேக்குள்ள கலர் மாறிடும். அரைமணித்தியாலம் ஆயிட்டுது. கொஞ்ச நேரம் அப்படியே விடுவோம். அவிச்சாச்சு, ஆற விடுவோம். இதை இப்போ எப்படி சாப்பிட்றேன்னு பார்ப்போம். இந்த நேர் எல்லாத்தையும் எடுக்க வேணும். அப்படி சாப்பிட்றது கஷ்டம். இது ஃபைபர் என்ன நீட்டாக நிறைய நேர் இப்படி நடுவில் ஓப்பன் பண்ணுறது. ஓப்பன் பண்ணினால் அதுக்குள்ள பிறகு இப்படி ஒரு சின்ன கோடு போட்டுட்டு இப்படி முறிக்கிறது. என்ன முறிச்சு சின்ன வச்சுட்டு இந்த நீட்டை இழுக்கும். நேரங்கிழங்கு தேங்காய் சட்டோடு சாப்பிடலாம். ஃப்ரீசருக்குள்ள வச்சுருந்தேன்னா நான் அப்படியே என்னட்ட உடனே இருக்குது எடுத்து சாப்பிட போகிறேன். நிறைய வேண்டுற நாட்களில் தேங்காய் பூ, பச்சை மிளகாய், உப்பு, வெங்காயம் எல்லாம் போட்டு மிஷினில் அடித்தா மாமாரி வரும். அதை இப்படி உருண்டையாக உருட்டி சாப்பிடலாம். இது நான் ஃப்ரீசரில் வச்சுருக்கேன். அதை கொண்டு வந்தேன். இதை சொல்கிறது பனங்கிழங்கு துவையல்.